ஹாய் காய்ஸ், ஃப்ரைடே மினி விளாக் பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ நான் தான் வந்து சமைக்கணும். அது வந்து எனக்கும் தாத்தாவுக்கு மட்டும்தான் நான் வந்து சமைச்சேன். பார்த்திங்கன்னா நான் சமைக்கணும் அப்படின்னாலே வந்துட்டு எனக்கு வந்து சலுப்பாயிடுது. இதே எனக்கு எதனா சமைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரேவிங்ஸே நான் வந்துட்டு சமைச்சு சாப்பிட்ருவேன். அதை சாப்பிட்டு மட்டும் தான் அந்த இடத்த விட்டு நான் காலி பண்ணுவேன். பார்த்திங்கன்னா மழை வந்துட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உள்ளே இருக்க துணியெல்லாம் எடுத்து வெளியே போடுறேன், வெளியே இருக்க துணி எடுத்து உள்ளே போடுறேன். அது காயணுன்றதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா மழை வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நேரம் வருது, கொஞ்சம் நேரம் நின்றுது, வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதே பார்த்துட்டு இருந்தால் சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சமைக்கிறதுக்குள்ளே வந்துட்டேன். அது பருப்பு கடையிறதுக்காக எல்லாமே குக்கரில் போட்டு வச்சுட்டேன். தக்காளி போடலான்னு பார்க்காதீங்க, நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு போட்டு குக்கரை மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா செடி வந்து பார்த்திங்கன்னா நான் வச்ச புதுசில் காயே வரவே இல்லை. ஒரு 2 காயோ என்னமோ தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மழை சீசனால் தான் வரும் போல். மழை சீசனில் நிறைய காய் வந்துருக்கு. அப்புறம் நான் அதில் வந்து 4 எடுத்துகிட்டு வந்து பருப்புக்கு வந்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறிகள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சு. அதெல்லாம் வச்சு பருப்பு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட்டு, பீன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்காய் வந்து 2 தான் இருந்துச்சு. சரி இதையும் போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் லாஸ்ட்டாக கட் பண்ணி போட்டுட்டேன். உருளைக்கிழங்கு வந்து எதுக்குன்னா பொரியல் செய்யறதுக்காக தான். ஸோ அந்த உருளைக்கிழங்கு வந்து என்னென்னா ஒரு மாதிரி சுருங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதையும் எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பொரியல் பண்ணிடலாம். நான் அதையும் கட் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்புலாம் வந்துட்டு கூட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாதம் வந்துட்டு இந்த சைடு வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு வெந்துருச்சுன்னா வடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லி தான் அது பார்த்துக்கிட்டு இருந்தேன். வந்துருச்சா இல்லைன்னா பார்த்தா வந்துருச்சு. நான் வந்து அதையும் வடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு சரி தாளிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லி தாளிக்கிறப்ப தான் இந்த வெங்காயம்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டு தாளிக்கலாம் அப்படின்னு அந்த மிளகாத்தூள் இதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து அந்த ஒரு தட்டில் வச்சு அதை கொட்டலான்னு பார்த்தா அது எப்படி வந்து ஏமால திரும்பி கொட்டுனுச்சுன்னே எனக்கு தெரியல. அங்கே வடசட்டியில் கொட்டிடுச்சு. பட் இன்னொரு தட்டுனா பார்த்தா ஏமால திருப்பி ரிட்டர்ன் அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்றது உட்காந்துட்டேன்.